ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வரலட்சுமி விரதம் வர்றதால அதுக்காக நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். சாமியோட பேக் சைடு ஜடை பண்ணுறது தான், குந்தம் ஸ்டோன் வச்சு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து E7000 கம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸ் எடுத்துட்டுருக்கேன். ரெட் கலர் ஸ்டோன்ஸு, அப்புறம் ப்ளூ டிஃப்ரெண்ட்ஸாக எடுத்துருக்கேன். இது ரெயின் ட்ராப்ஸ் வந்து முதல் ரோவில் ஒயிட் கலரில் வச்சுட்டு சுற்றி ரெயின் ட்ராப்ஸ் இது பண்ணியிருக்கேன். அதை சுற்றி ப்ளூவில் இருக்கிற 2 ஸ்டோன் சைஸு, ஸ்மால் சைஸை வந்து இன்சைட்லேயும் பிக் சைஸ் ஸ்டோனு இன்சைட்லேயும், ஸ்மால் சைஸ் ஸ்டோனு வெளியில், அந்த ஸ்டோனுக்கு வெளியிலே வச்சு ஃபஸ்ட்டு ரோ ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம கடையில் வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளே பண்ணும்போது அதோட இது வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு அம்மன் நம்ம சின்னதாக இருக்கிறதால இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4.5 இன்ச்லேருந்து 1.5 இன்ச்சாக கலர்த்து இருக்கும். ஒரு 4 இன்ச்சஸ் லென்த் இருக்கும். ஃபஸ்ட்டு ரோ முடித்த உடனே லென்த்துக்கு அதே ப்ளூ கலர் ஸ்டோனே எடுத்துக்கிது நம்ம ஒரு ரோ போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்சோன்னா நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணினோன்னா கம்மில் அப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு 10-15 ஸ்டோன் வர மாதிரி லென்த்தாக ஸ்டிக் பண்ணிட்டேன். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், நம்ம என்ன க்ரியேட் பண்ணுறோமோ அது மாதிரி தான் வரும். நீங்கள் உங்களோட மனசுக்கு என்ன கலர் தோணுதோ நீங்களே அதே மாதிரி பண்ணலாம். ஸ்டோன்ஸை டிஃப்ரெண்ட்டாகவும் வைக்கலாம். இப்போ நான் பெரிய ஸ்டோனை சென்டரில் வச்சுருக்கேன். அடுத்தது ரெட் கலர் ஸ்டோனு, ஸ்மால் ஸ்டோனு வெளி சைடில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன். வேக்ஸ் ஷீட் இது நம்ம வந்து பின்னாடி இதை முடித்த பிறகு கட் பண்ணிவிட்டு வேக்ஸ் ஷீட்டில் வச்சு நம்ம பின்னாடி ஒரு பின்னு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சாமியோட ஜடை கிடச்சிரும். அவுட்டரில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, செயின் ஸ்டோனில் பால் செயின் வந்து இது வந்து பேல் இருக்கிற மாதிரியே ஒரு செயின் ஸ்டோன் எடுத்து அவுட்டரில் பார்டர் கொடுத்துட்டேன். பொறுமையாக கொஞ்சம் நம்ம கட் பண்ணிவிட்டு அது லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செயினை நம்ம அப்படியே ஒட்டின்னு வர வேண்டியதாக பால் செயினை. கொஞ்சம் பெறலாமல் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப இது பண்ணோன்னா பெரண்டு எடுத்துனா மணி கம் மேலே போட்டுதுன்னா நம்மளுக்கு அந்த பாலிஷ் எஃபெக்ட் கிடைக்காது. ஸோ கொஞ்சம் மெதுவாக ஒட்டிகிட்டு வந்துட வேண்டியதான். ஏதாவது ஊசி நீடில் எதாவது இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம கொஞ்சம் அப்படியே அந்த செயினை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டு ஒட்டிட வேண்டியதான். பேக் சைடு நம்ம ஒரு வேக்ஸ் சீட்டை ஒட்டிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு பின்னை போட்டுற வேண்டியதான். ஏன்னா அதை பின் போட்டோன்னா நம்ம அந்த பின்னாடி தேங்காய் வைக்கிற பேக் சைடு இந்த ஜடையை வச்சு பார்த்துட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் நான் நிறைய டிசைன்ஸு நான் பண்ணும்போது நான் அப்லோட் பண்ணுறேன். இதோட லென்த்து வித்து உங்களுக்கு எல்லாமே போட்டிருக்கேன். தேங்க்யூ வாட்சிங். அடுத்த வீடியோவில் திருப்பியும் பார்க்கலாம்.